ஃபேமிலிஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஆர்டர்ஸோட ஒரு குட்டி கிளிம்ஸ் வீடியோ பார்த்துடலாமா? ஸோ இது எல்லாமே ரம்ஜானுக்கு முன்னாடி நாள், அதாவது லோக்கல் ஆர்டர்ஸோட டிஸ்பாச் வீடியோ. சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளில் எடுத்த வீடியோஸ். லாஸ்ட் டைம் நம்ம போட்ட ஈத் ஆஃபர்ஸை விட இந்த டைம் போட்ட ஈத் ஆஃபர்ஸ்க்கு ரீச் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம லான்ச் பண்ண அந்த 99 கிட்ட 30+ செட்ஸ் வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணியிருக்கோம். ரீச் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஆஃபர்ஸ் போட்டதுலேருந்தே அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ எனிவேஸ் வாட் எவர் இட் இஸ், அல்ஹம்துலில்லாஹ் நான் நினச்ச அளவுக்கு வரலினாலும் ஒரு அளவுக்கு ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அதெல்லாம் ஒரு வாரத்தில் இருக்கட்டும். இதுக்கு 1 day பிஃபோர் இந்த சாரியை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இந்த சாரியை ப்ரீப்ளீட் பண்ணி இந்த சாரியில் இருக்க ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கேட்டிருக்காங்க. சிம்பிளாக இல்லை, கொஞ்சம் கிராண்டாக ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த ஆர்டரை நம்ம அவாய்டும் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பர்சன்கிறத விட ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன். பிகாஸ் என்னோட லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன்ஸ்லேயே அவங்க தான் கூட இருந்திருக்காங்க. இதை வந்து நான் ஒரு பிஸ்னஸாக எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அப்கிரேடேஷன் பண்ணதும் அவங்க தான். நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னை நம்பி நானே ப்ளவுஸ் தைக்க மாட்டேன். ஆனால் என்னை நம்பி கொடுக்குற 2 ஜீவன், ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று என் ஃப்ரெண்டு. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நான் குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூஸாக எங்கிட்டே தான் கொடுத்தாங்க. அது என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னொரு சான்ஸாக இருந்துச்சு. ஸோ எஸ், இந்த சாரி அண்ட் ப்ளவுஸ் என் ஃப்ரெண்டோட தான். ப்ளவுஸ் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆரி லேஸ் அண்ட் ஹேங்கிங்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். பட் பார்க்கவே லுக் கிராண்டாக இருந்துச்சு. இது உங்கள் வியர் பண்ணதோட ஃபோட்டோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பை ஃப்ரம் நசரஸ் vlog.